மை ஃபேமிலி இன்னைக்கு வெயிட் லாஸ் உடைய டே 3 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 60.100 கிராம் இருக்கேன். நேற்றை விட 50 கிராம் அதிகமாக தான் இருக்குது. அப்படி தான் மாறி மாறி இருக்கும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபுட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. நான் அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் அதே போல் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு சொம்பு தண்ணியும் குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 1 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டைக்கோஸோடு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதோட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச மசாலாவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சுட்டு கடைசியாக தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் 1 ஸ்பூன் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்ததில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நல்லா வயிறு சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு வயிறு ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. வழக்கம் போல் டீ குடிச்சிக்கிட்டேன், சர்க்கரை இல்லாமல் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு. அப்புறம் அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டேன். காலை உணவாக பார்த்திங்கன்னா சுண்டல், வெங்காயம், மசாலாலாம் சேர்த்து மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் கறி மசாலாலாம் சேர்த்து தாளித்த சுண்டல் ப்ளஸ் முட்டைக்கோசு இந்த ரெசிபி ப்ளஸ் இதோட குடமிளகாவை முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் மதியானத்துக்கு. அதையும் கொஞ்சம் வச்சு காலையில் தண்ணி குடிச்சிட்டு இது ஃபுல்லாக சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக இருந்தது. அப்பப்போ பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். ஒரு 2 பாட்டில் அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். அடுத்ததாக மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 100 கிராம் ரைஸு, சுண்டல் இருந்ததில்ல அதுலேயே குழம்பு வச்சுருந்தேன், புளிக்குழம்பு, அது ப்ளஸ் முட்டைக்கோசு கூட்டும் அந்த குடமிளகா பொரியலும் வச்சு சாப்பிட்டேன். பொரியல்லாம் கம்மியாக வச்சுக்கிட்டது காரணம் காலைல சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நல்லா மென்று சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். அப்பப்போ தண்ணி ஃபுல்லாக குடிக்கும்போது வயிறு ஃபுல்லாகவே இருக்கும். இப்போயும் வயிறு ஃபுல்லாக இருந்தது. ஈவினிங்காக பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு 3/4 டம்ளருக்கு டீ சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட், அது வெங்காயம் மசாலாலாம் சேர்த்து ப்ரெட் ஆம்லேட் 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மீன் என்ன டெய்லியும் அடிக்கடி சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏரியில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க, பசங்களுக்கு செஞ்சேன். அதனால் அதுலேருந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு கூட ஸ்வீட் கார்னு, வெள்ளரிக்காய், கேரட் கட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். உங்கள் வயிறு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி எதை வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். மை ஃபேமிலி இன்னைக்கு டே 3 பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு 60 கிலோ 100 கிராம் இருந்தேன். நேற்று 60 கிலோ 50 கிராம் இருந்தேன். அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. ஒரு நாள் வெயிட் கூட குறைய காட்டும். நம்ம எடுத்துக்கிட்ட உணவுல ஏதாவது மாற்றம் இருந்திருக்கலாம். அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இதே ஃபுட்டை ரொட்டீனா சாப்பிட்றேன். எவ்வளவு சீக்கிரம் என் உடம்புல சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ எவ்வளவு சீக்கிரம் குறையுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இவ்வளவு சீக்கிரம் குறையலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குறையும். ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல எப்படி ஃபேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, அவங்க உடல்வாகு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட மெட்டபாலிசத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடலாம். நான் இன்னைக்கு ரியலா என்னென்ன சாப்பிட்டனோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவை தான் எடுத்து போடுறேன். எவ்வளவு சீக்கிரம் குறையிறேன்னு பார்க்கலாம். எவ்வளவு சீக்கிரம் மாற்றம் வருதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்த்திருப்பீங்க, நான் எந்த எக்ஸ்பென்சிவான பொருளும் சாப்பிடல. நார்மலா நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ் தான். அதை ஒரு நேரம் எடுத்துக்கிறேன். 2 நேரம் எந்த மாதிரி 2 நேரம் கார்போஹைட்ரேட்டே இல்லாத மாதிரி ஹெல்தியான ஃபுட்டை தான் எடுத்துக்கிறேன். பார்த்துருப்பீங்க. இப்படிதான் என் உடம்ப குறைச்சேன். இதுதான் எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. அதை தான் உங்களுக்கு ரியலா போடுறேன். வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோல என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த வீடியோல எப்படி மாற்றம் வருதுங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.